இல்லை புரியல. மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? என்ன விளாட்றியா? சாரிடா, டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு? ஓ இல்லை, அது எப்படி? நைட்டு மாப்பிள்ளை பார்த்து காலையில பத்திரிக்கை அடிச்சு இப்போ என்கிட்ட வந்து கொடுக்க சொன்னாங்களா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்டா, என் வீட்டில் ஒத்துக்கலடா. நான் என்னடா பண்ணட்டும்? ஒத்துக்க மாட்டாங்களா? இந்த மாதிரிலாம் வரும்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ணுறப்பே உன் வீட்டில் ஒத்துப்பாங்களா? எதனா பிரச்சனை இருக்கா? நான் வந்து பேஸ்ட்டுமான்னு படிச்சு அவ்வளோ கேட்டேன். அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, பார்த்துக்கலான்ட்டு இப்போ பத்திரிக்கையில் எவனோ ஒரு இப்போ எல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிற? இல்லைடா, அவர் வெல் குவாலிஃபைட் நியூரோ சர்ஜன், நல்லா சம்பாதிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம விஷயத்தை பற்றி சொன்னேன், அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஹீஸ் வெரி ப்ராட் மைண்டட்ரா. ஏய், என்ன உனக்கு என்னை விட்டு போகணும் தானே? போடி. போடி போ. இப்போ என்ன வேணான்ட்டு போகிற? நாளைக்கு இதே இவனை விட வேற ஒருத்தன் கிடைப்பான், அவனையும் வேணான்ட்டு போடி. ஃபீல் பண்ணாதீங்க தம்பி, பார்த்துக்கலாம். விடுங்க சார். மூணாவது மனுஷன் உங்களுக்கு இருக்கிற அக்கறை அவளுக்கு இருந்தால் நான் விட்டு போயிருக்க மாட்டேன் சார். மூணாவது மனுஷன் இல்லைப்பா, அந்த பொண்ணை கட்டி ஒரு புருஷன். கை கொடுங்க சார். ஹீஸ் வெரி ப்ராட் மைண்டட்ரா. நீங்க ரொம்ப பெரிய ப்ராட் மைண்டட் சார். அவர் வெல் குவாலிஃபைட் நியூரோ சர்ஜன். நியூரோ சார். நீங்க எந்த பேட்ச் சார் காலேஜ் முடிச்சீங்க? தம்பி நான் 2000லேயே முடிச்சிட்டேன் காலேஜ். அப்ப நான் வல்ல குழந்தை சார். ஏய், நீ கல்யாண பத்திரிக்கைலாம் தர வேண்டாம். கல்யாணத்துக்கு முதல்ல நானே வந்துடுறேன். தோண மாப்பிள்ளையே நான் தான்.